யார் யாருக்கெல்லாம் இப்படி முழுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கோ இருங்க. முடியாதவர்கள் உபவாசமாக மட்டும் இருக்க முடியும்னா இருந்துக்கோங்க. இல்ல என்னால கண் விழிச்சு இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க கண் விழிச்சு இருந்துக்கலாம். அதனால இந்த விரதத்தை பொறுத்தவரைக்கும் அவரவருக்கு எவ்வாறு அந்த அனுக்கிரகத்த பெருமாள் அருள்கிறாரோ, அதன்படி அந்த விரதத்தை அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல உங்கள் அனைவருக்கும் அன்போடு அறிய தருகிறேன். எதனால இந்த ஆண்டு வரக்கூடியத இரட்டிப்பு பலன் தரக்கூடியதுன்னு சொன்னேன்னா, சனிக்கிழமையில நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சனிக்கிழமை பெருமாளுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது, விசேஷமானது. அதிலேயும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வரது அப்படிங்கிறது மேலும் சிறப்பு தருது இல்லையா? அதனால தான் இந்த ஆண்டு வரக்கூடிய ஏகாதசி இரட்டிப்பு பலன் தரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்க இருக்கிற ஊர்ல எந்த பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அங்க எப்ப சொர்க்கவாசல் திறக்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க. அந்த நேரத்துல அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு அந்த பரமபத